குடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல நம்ம கொடுக்குற பிரைஸுக்கு யாருனாலுமே கொடுக்க முடியாதுங்க. அப்படி கம்மியா கொடுக்கறதுனால தான் ஃபேஸ் 1ல இருந்து இப்போ ஃபேஸ் 7 வரைக்கும் நாங்கள் மூவ் ஆயிருக்கோம். கையில 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா போதும், தாராளமா இதுல வீடு கட்டி வந்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 BHK உங்களுக்கு 22 லட்சத்துல இருந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். 2 BHK பாத்தீங்கன்னா 30 லட்சத்துல இருந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். 3 BHK பாத்தீங்கன்னா 35 லட்சத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. ஓகே. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர்ற வழியில கிட்டத்தட்ட 20-30 ப்ராஜெக்ட் தாண்டி தான் நீங்க இந்த ப்ராஜெக்டே ரீச் ஆவீங்க. ஆனா என்ன ஒரு இந்த ப்ராஜெக்ட்ல பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, மற்ற எல்லா ப்ராஜெக்ட்லயுமே அதிகபட்சமா ஒரு 100 பிளாட் போட்டிருப்பாங்க, இல்ல ரொம்ப போனாலுமே ஒரு 250 பிளாட் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த மெகா டவுன்ஷிப்ல கிட்டத்தட்ட 3000 பிளாட் வரைக்குமே இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, 3000 பிளாட் வரப்போகுது, இப்போ எவ்வளோ சோல்ட் அவுட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட 1000 பிளாட்டுக்கு மேல இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இந்த சைட் உள்ளக்கு மட்டுமே 200 வீடு, அதாவது 200 குடும்பங்கள் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 200 குடும்பங்கள் மட்டும் இல்லாம எக்கச்சக்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுமே இந்த இடத்துல ஆகிட்டு இருக்கு. நீங்க growth பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இங்க ஃபேஸ் 1 பாத்தீங்க அப்படின்னா 1300 ரூபாய்க்கு ஸ்டார்டிங்ல பண்ணோம். இப்போ கரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 7 2300 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்றோம். இப்போ வெறும் 200 வீடு வந்ததுக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் டபுள் மடங்கு growth ஆயிருக்கு. இதே ஒரு 1000 வீடு சைட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு growth இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வெறும் லேண்டா மட்டும் நான் சேல் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா வெறும் மரமா மட்டும்தான் இருக்கும். எல்லாத்துக்கும் வீடுங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால மோஸ்டா எல்லாருக்கும் வீடுங்கிறப்போ சேஃப்டியான ஃபீலும் கொடுக்க முடியும். இன்வெஸ்டிங் பண்றவங்களுக்கும் ஒரு நல்ல growth-ஆன இடமா மாறுறதுக்காக தான் இந்த ஒரு பிளானே கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இங்க லேண்ட் வாங்குற கஸ்டமருக்கு நாங்க பைபேக் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப கரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ் 7 2300 நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க லேண்ட் வாங்கி 5 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா மட்டும் போதுங்க, ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு நானே 4500 ரூபாய்க்கு வாங்கிக்குவேன். ஆக்சுவலி லேண்ட் வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த இடத்துல நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இவங்க ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணி தராங்க. அதாவது நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, வீட்டு சாவியை இவங்க கையில கொடுத்தா மட்டும் போதும். டெனன்ட் அரேஞ்ச் பண்றதுல இருந்து ரெண்டல் வாங்கி உங்க கையில கொடுக்குற வரைக்கும் எல்லாமே இந்த கம்பெனியை பார்த்துக்கிறோம். மினிமமா போனாலும் மாசம் 8000 ரூபாய் இந்த இடத்துல உங்களால் ரெண்ட் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இங்க பிளாட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 13 லட்சத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுங்க மினிமம். உங்களுக்கு வீட்டோட ரேட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 BHK பாத்தீங்கன்னா 22 lakhsல இருந்தும், 2 BHK 30 lakhsல இருந்தும், 3 BHK வந்துட்டு உங்களுக்கு 35 lakhsல இருந்தும் நம்ம கட்டி தந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி சைட்லயே பாத்தீங்கன்னா 200க்கு மேல வீடுகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் 6 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா 100 வீடுக்கு மேல நம்மளே சைட்ல கட்டி தர போறோம். அதுக்குண்டான வேலையுமே போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த நெல்லிக்குப்பம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போகக்கூடிய 200 ஃபீட் ஹைவேல தான் இந்த நெல்லிக்குப்பம் லொக்கேட் ஆயிருக்கு. அந்த நெல்லிக்குப்பத்தில் நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே தான் இந்த விஜயா கிரீன் சிட்டிங்கிற ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களால் கூடுவாஞ்சேரி வழியாவுமே பஸ் அக்சஸ் இருக்கு, உங்களுக்கு செங்கல்பட்டு வழியாவுமே பஸ் அக்சஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், திருப்பூர் வழியாவுமே இந்த ஏரியா உங்களால் பஸ் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸ்கூல் பஸ் எல்லாமே நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்குங்க. நம்ம சைட் பக்கத்திலே மேஜரான ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு SRM ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, DAV ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இங்கே வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OMR 10 நிமிஷத்துல ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். IT ஹப்போட கூடாரமே வந்துட்டு OMR தான். அது மட்டும் இல்லாமல் 15 நிமிஷத்துல செங்கல்பட்டுல இருக்கிற மகேந்திரா வேர்ல்டு சிட்டி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வேலை வாய்ப்புக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் வாசிம். கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் லேண்டு தேடிக்கிட்டு இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி உண்மைக்குமே ஒரு லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட், அதுவும் சைட் உள்ளக்க 800 குடும்பங்கள் பிளாட்டே வாங்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் அகைன் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி PSBN கம்பெனிலேருந்து மிஸ்டர் நவீன் சார் நம்மளோட இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே கேட்டால் இருக்கு, இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன? இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரியிலேருந்து திருப்பூர் போகிற ரோடு, அதாவது நெல்லிக்குப்பம் 200 ஃபீட் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர், ஜஸ்ட் 300 மீட்டர்லேயே நம்ம லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம ஃபேஸ் 1 அதுக்கு அடுத்து 2, 3, 4 போட்டு தான் இப்போ ஃபேஸ் 7 வரைக்குமே நம்ம கொடுத்துருக்கோங்க. இதில் மோஸ்ட்டாக வரவங்க எல்லாத்துக்குமே வீடுங்கிற கான்செப்ட் தான் நம்ம கொடுப்போமே. இதில் வீடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் வீடுங்கிறது பெரிய ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவை நிறைவேற்றி வைக்கணுங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம லோ பட்ஜெட்லேயே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் என்னென்ன அப்ரூவலோட கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கே DTCP தான் இது. அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் 100% டைட்டில் கிளியராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் லோன் போறதுனாலும் தாராளமாக மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எடுக்கணும், லோன் எடுக்கணும்னு விருப்பம் இருந்தாலே போதும். உங்ககிட்ட ஃபேஸ்லிப் இல்லைனாலும் சரி, ஒர்க்கிங்கான ப்ரூஃப் எது இல்லைனாலும் சரி, உங்க சேலரி அக்கௌண்ட்ல வரலைனாலும் சரி, அதை பத்தி கவலையே இல்லைங்க. எல்லாத்துக்கும் லோன் என்னால் பண்ணி தர முடியும். ஓகே ப்ரோ, நம்ம பேசும்போது ஏன்டா இப்போ இதோட நான் ஒரு 4வது வீடியோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எடுக்க வந்திருக்கேன். ஓகேங்களா, ஓவராலா இந்த சைட்ல எவ்வளவு பிளாட் தான் நீங்க போட்டிருக்கீங்க? இது வந்துட்டு எங்களுக்கு மெகா டவுன்ஷிப்பா கிரியேட் பண்ணலாதாங்க எங்களோட ஐடியா. இப்போ கரண்ட்ல இப்போ ஒரு 3000 பிளாட்ஸ் வந்துட்டு போடுற மாதிரி உங்களுக்கான ஐடியா இருக்கு. ஓகே, அதுல இப்போ ஃபில்ஃபில் பண்ண
இருக்கிறது 1000 பிளாட்ஸ் மட்டுமே போட்டு முடிச்சாச்சு. ஓகே ப்ரோ, இந்த 1000 பிளாட்ல எவ்வளவு பிளாட் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிருக்கு, எவ்வளவு மக்கள் இங்க வாங்கியிருக்காங்க? இங்க 1000 முடிஞ்சிருச்சு ப்ரோ. 1000 முடிஞ்சதுதான் சொல்றீங்களா? முடிஞ்சதுல மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கு மேல வீடுங்க கட்டியே உள்ள இருக்காங்க, குடியே இருக்காங்க. அது இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 200ல இருந்து 300 வீடுங்க பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, ப்ராசஸிங்ல இருக்கு. ஓகே ப்ரோ, கிட்டத்தட்ட 1000 பிளாட் வந்து போட்டிருக்கீங்க, இல்ல சோல்ட் அவுட்டே பண்ணி முடிச்சிட்டீங்க. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட்ல மினிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரை பை பண்ணிக்க முடியும்? ஒரு பிளாட்டோட ரேட், மொத்த ரேட் அப்படியே சொல்லிருங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே இருக்கு. ஓகே, நீங்க அப் டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறதுனாலுமே 1000 ஸ்கொயர் ஃபீட், 900 ஸ்கொயர் ஃபீட், 1200, 2400 ஒரு கிரவுண்ட் வரைக்குமே எடுக்கிறனாலும் தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே, இதுல மினிமம் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பட்ஜெட் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் 13 லட்ச ரூபா இருந்தா இந்த இடத்துல தாராளமா வாங்கிக்கலாம். ஓகே, சரி ப்ரோ, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ பேஸ் 7 13 லட்ச ரூபா வருது. ஓகேங்களா? இப்போ பிளாட் வாங்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா growth. கண்டிப்பா, ஏன்னா அதுக்காண்டி தான் ஒரு பிளாட்டே வாங்கி போடுறாங்க, நமக்கு உதவும் இல்லை நம்ம பசங்களுக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு growthக்காண்டி தான் வாங்கியே போடுறாங்க. கண்டிப்பா. இந்த ஏரியாவுடைய growth எந்த அளவுல இருக்கும்? இது growth பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டியதில்லை. ஓகே, ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஸ்டார்டிங், அதாவது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி phase 1 நம்ம போட்டோம். ஓகே, 600 ஸ்கொயர் ஃபீட் வேற 7 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்றது. இப்போ பாத்தீங்கன்னா அப் டு 2 இயர்ஸ் கழிச்சு அதே இது 13 lakhsக்கு 13 லட்சத்துக்கு சேல் ஆயிருக்கு. 2 வருஷத்துல டபுள் மடங்கு ஆயிருக்கு. அது இல்லாம இந்த இடத்துல நான் வெறும் லேண்டா மட்டும் நான் சேல் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா வெறும் மரமா மட்டும்தான் இருக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் வீடுங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால மோஸ்டா எல்லாருக்கும் வீடுங்கிறப்போ சேஃப்டியான ஃபீலும் கொடுக்க முடியும். இன்வெஸ்டிங் பண்றவங்களுக்கும் ஒரு நல்ல growth-ஆன இடமா மாறுறதுக்காக தான் இந்த ஒரு பிளானே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஓகே. இப்ப வெறும் 200 வீடு வந்ததுக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டு டபுள் மடங்கு growth ஆயிருக்கு. ஓகே, இதே ஒரு 1000 வீடு சைட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு growth இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் இங்க லேண்ட் வாங்குற கஸ்டமருக்கு நம்ம பைபேக்ங்கிற ஆப்ஷனே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஓகே. growthக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்கு, growthக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல. என்ன பைபேக் ஆப்ஷன்? ஓகேங்களா? என்ன பெனிஃபிட் அதனால? இங்க நீங்க பைபேக் ஆப்ஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா லேண்ட்ல இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாங்க, இந்த ஏரியா ஃபியூச்சர்ல growth ஆகுமா ஆகாதா இல்ல இதே ரேட்ல தான் இருக்குமாங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்கு. சோ அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்றதுக்காக தான் ஆஃப்டர் நம்ம கிட்ட இப்போ இந்த phase 7ல நம்ம 2300 சேல் பண்றோம். அதை எடுக்கிறீங்க அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு நானே 4500 இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இந்த இது கம்பெனியே வாங்கிக்கிறோம், நம்ம கம்பெனியே வாங்கிக்கிறோம் அப்படின்னு பாண்ட் அக்ரிமெண்ட்ல நான் சைன் போட்டும் கொடுத்துற முடியும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைக்குமே சூப்பரான வாய்ப்பு. ஏன்னா நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் பைபேக் நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா ஷோரா அந்த அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4500 to 5000 ரூபா வரைக்கும் இதே இடத்த உங்கள்கிட்ட பைபேக் பண்ணிக்கிறாங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன். நீங்க இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் போதும், டபுள் த ப்ராஃபிட்ல இந்த இடத்த நீங்க 5 வருஷத்துல வித்துட்டு கூட போகலாம். சரி ப்ரோ, இப்போ லேண்ட் வாங்குறவங்களுக்கு பைபேக் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க. சிலர் வந்து இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க, ஏன்னா மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இந்த இடத்துல இருக்கு? இதுல வந்துட்டு இப்போ லேண்ட் மட்டும் வாங்கி நான் லேண்ட் அப்படியே வச்சிருக்கலாமா, அதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. இப்போ இதுல இன்வெஸ்ட் பண்றவங்க ரெண்டல் பேஸ்ல கூட நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. வீடு கட்டிட்டு அதை ரெண்டல் விட்டுட்டு ஃபியூச்சர்ல ஒரு 2 வருஷம் கழிச்சோ இல்ல 3 வருஷம் கழிச்சோ திரும்ப வந்துக்கலாம்னு கூட பிளான் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணி தரேன்னா ரெண்டல் பேஸ்ல ரெண்டல் இன்கமும் நான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இங்க வீடு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்துட்டு ரெண்டலுக்கு ஆளுங்க, அதாவது டெனண்ட்டை தேடி கண்டுபிடிச்சு அவங்க எடுக்கணும், அவங்க போஸ்ட் தனியா ஆட் போடணும், தெரிஞ்ச மீடியேட்டர்ஸ்க்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ சொல்லி வச்சு ஆள் வர வைக்கணும். இந்த உங்களுக்கு எந்த ஒரு சிரமமே இல்லை. நீங்க வந்து நம்ம கிட்ட பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்க, நம்ம கிட்ட வீடு எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நானே உங்களுக்கு அந்த டெனண்ட்டை மினிமம் 8000 rupees வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி இன்கம் வர மாதிரி நானே டெனண்ட் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, ஓகே. ஸோ வந்து அவங்க வாடகைக்கு ஆள் தேட கூட அலைய தேவையில்லை இந்த ப்ராஜெக்ட்ல. கண்டிப்பா. ஓகே ப்ரோ, இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் நீங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல லேண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு புது வீடு கட்டுறதா எவ்வளவு ஆகும்? மோஸ்டா இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டி வரணும்னு தான் பிரதர் நினைக்கிறாங்க. இப்போ அதுல வீடு கட்டி வரணும்னா நிறைய பேர் எல்லாரும் கேஷ் வச்சுட்டு தான் வரணுமான்னு கேட்டா அது கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் வராங்கன்னா 10ல ஒருத்தர் தான் கேஷ் வச்சிருப்பாங்க. ஓகே, அப்படிங்கிற பட்சத்துல மீதி எல்லாத்துக்கும் லோன் நான் தாராளமா நானே போட்டு கொடுக்க முடியும். கையில 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா போதும், தாராளமா இதுல வீடு கட்டி வந்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 BHK உங்களுக்கு 22 லட்சத்துல இருந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். 2 BHK பாத்தீங்கன்னா 30 லட்சத்துல இருந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். 3 BHK பாத்தீங்கன்னா 35 லட்சத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. ஓகே, ஓகே. இப்போ வீடுன்னு பாத்தீங்க அப்படின்னா எப்படி 2ல இருந்து 3 லட்சம் கையில வச்சிருந்தா பண்ண முடியும்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். மினிமம் நீங்க உங்களுக்கு கையில ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வச்சிருக்கணும், அது இல்லாம உங்களுக்கு பேஸ்மெண்ட்டுக்கான அமௌண்ட் வச்சிருக்கணும், லோனுமே உங்களுக்கு 70% தான் தருவாங்க, உங்களுக்கு அதுலயும் ஒரு அமௌண்ட் நீங்க கையில வச்சிருக்கணும். இந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க கையில 8ல இருந்து 9 லட்சம் வச்சிருந்தாதான் நீங்க எங்கேயுமே வீடுங்கிற ஒண்ணு வாங்க முடியும். ஓகே. இதுல லோன்ல வர எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் போடுறதுக்கு 3ல இருந்து 4 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவாகும்.
அந்த அமௌண்ட்டு நானே என்னோட சொந்த செலவு நானே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். வர்ற அமௌண்ட்டு நான் லோன்ல இருந்து எடுத்துக்க போறேன். ஓகே ஓகே. அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட ஓன் ரிஸ்க்ல தான் எடுத்து பண்ண போறோம். இது என்னன்னா எல்லாருக்கும் ஒரு வீடுங்கிற ஒரு கனவா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதே தான். உங்களுக்கு வீடுங்கிறது நிறைய பேருக்கு கனவா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கையில் 5 லட்சம் 8 லட்சம் வச்சிருந்தா தான் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். 2லேருந்து 3ங்கிறது ஈஸியாக எல்லாரும் வச்சுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். அந்த ரீசனுக்காக என்னோட ஓன் ரிஸ்க்லேயே என்னால் எடுத்து தர முடியும். சரி, ஓகே ப்ரோ. சைட்லேயே 200 குடும்பத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறீங்க, ஓகேங்களா? அப்படி 200 குடும்பம் வந்திருக்குன்னா அத்தியாவசிய தேவை பார்ப்பாங்க, பிள்ளைங்களுடைய கல்வியை பார்ப்பாங்க, கணவன்மாருடைய வேலை வாய்ப்பை பார்ப்பாங்க, கண்டிப்பாக மருத்துவ இதை பார்ப்பாங்க. இதெல்லாம் எந்த அளவு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கணும்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்கூலு, பார்க்கு, சூப்பர் மார்க்கெட், கிளினிக்லாம் நம்ம சைட்லேயே கொடுக்க போகிறோம். ஓகே. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸஸுமே நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் கடைகள் பார்த்துட்டிங்கனாலுமே நம்ம நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து அதிகபட்சம் ஒரு 300 மீட்டர் தான் வரும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மளிகை கடையிலேருந்து, சூப்பர் மார்க்கெட்ஸ்லேருந்து, பேங்க், ஏடிஎம், பெட்ரோல் பங்க், கோயில், பேக்கரி, இன்னும் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இல்லாதது எதுவுமே கிடையாது. ஓகே. எல்லாமே ஈஸி ஆக்சஸ் அந்த இடத்துல தான் இருக்கு. அதிகபட்சம் இங்கிருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 2 மினிட்ஸ் நடந்தீங்கனாலே உங்களுக்கு தாராளமாக ஈஸி ஆக்சஸ். சரி, ஓகே. அக்சஸ் அத்தியாவசிய தேவை அக்சஸ் பண்ண முடியும். என்னென்ன ஸ்கூல் காலேஜ்னு சொல்லலையே? ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் இருக்கு, வேலம்மாள் இருக்கு, டிஏவி ஸ்கூல்ஸ் இருக்கு நியரஸ்ட்ல. இதுல காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இங்க வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடுவாஞ்சேல இருந்து நம்ம நெல்லிக்குப்பம் வர வழியிலே நிறைய கம்பெனிஸ் இருக்கு, எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்லயே ஓஎம்ஆர் ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடி ஹப்போட கூடாரம்ங்கிறதே ஓஎம்ஆர் தான் சொல்லுவாங்க. அதிகபட்சம் 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு செங்கல்பட்டும் ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு 15 நிமிஷத்துல செங்கல்பட்டுல இருக்கிற மகேந்திரா வேர்ல்டு சிட்டியை ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வேலை வாய்ப்புக்கு இந்த இடத்துல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க ஃபேமிலியோட இந்த சைட்டை வர்றாந்தா சண்டே இல்லை எல்லா டேயுமே உங்களுக்கு இவங்க கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ மறக்காமல் இந்த சைட்டை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். எங்கிட்டு திரும்பினாலும் சுற்றி வீடு. இவங்க மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுமே வீடு கட்டி சேல் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற இடத்துல இருந்தீங்கன்னா இறைவன் எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.